வணக்கம் பாலாஜி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் பார்த்தோம்னால் கடந்த 21ஆம் தேதி அதாவது கடல் வாழ் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் விபத்தானது ஏற்பட்டது. இதில் 83 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் 18 பேர் உயிரிழந்தனர். இதனையடுத்து தொழிற்சாலையில் உள்ள அம்மோனியாவை அகற்றுவதற்காக வல்லுநர் குழு நியமிக்கப்பட்டு தீயணைப்புத் துறையினர், தேசிய பேரிடர் மீட்புத் துறையினர், அதே போன்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துறையினர், காவல்துறை மற்றும் அதே போன்று மருத்துவ குழு உள்ளிட்ட பல்வேறு குழுக்களுடன் பார்த்தோம்னால் அம்மோனியா வாயுவை பாதுகாப்பாக அகற்றும் பணியானது நடைபெற்றது. இந்நிலையில் அம்மோனியாவை கையாளுவதில் மிக சிறந்த நிபுணர்களை கொண்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களில் சேமிப்பு கலன்களில் இருந்த அம்மோனியா வாயு குழாய் மூலம் டேங்கர் லாரிக்கு மாற்றப்பட்டது. பின்னர் பாதுகாப்பாக நேற்று அதிகாலை தொழிற்சாலையில் இருந்து வெளியேற்றிய டேங்கர் லாரி சென்னையில் உள்ள மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்துக்கு சென்றது. எனினும் தொழிற்சாலையில் உள்ள குழாய்களில் எஞ்சியிருந்த அம்மோனியாவை அகற்றும் பணிக்காக நேற்றும் மற்றும் இன்றும் பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கந்தக அமிலம் உள்ளிட்டவை கொண்டு கம்ப்ரஸ் வைத்து அம்மோனியா வாயுவை அகற்றப்பட்டது. நேற்று காலையில் சென்ற டேங்கர் லாரி மீண்டும் வரவைக்கப்பட்டு குழாய்கள் மூலம் இருந்த 400 கிலோ எடையுள்ள அம்மோனியா வாயுவை டேங்கர் லாரிக்கு மாற்றப்பட்டது. அதே போன்று இன்று இரவு அல்லது அதிகாலை அம்மோனியா ஏற்றி செல்ல டேங்கர் லாரி பாதுகாப்பாக புறப்பட உள்ளது. அதே போன்று இந்த ஏற்றப்பட்ட அம்மோனியாவும் சென்னை மணலியில் உள்ள சிபிசிஎல் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். முன்னதாக பாதுகாப்பு கருதி பெரியபாளையம் சாலை ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்ட நிலையில் தற்போது தடை நீக்கி போக்குவரத்து சீராகியுள்ளது. இதனிடையே நாளை காலை வருவாய்த்துறை அதாவது விபத்து நடைபெற்ற தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையை முழுவதுமாக ஆய்வு செய்து சீல் வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலாஜி.